பண்ணி ஒரு பெண் குழந்தை வந்து என்னோட குழந்தைக்கு நாங்கள் தயார் பண்ணி கிடைக்கல. என்ன விஷயம் முடிஞ்சப்ப நாங்கள் பேசுவோம் இல்லையா, எதுக்கு அது கொடுக்கல அப்படின்னா அந்த பெண் அருமையாக வேடம் போட்டார். வேடமும் அருமையாக இருந்தது, நடிப்பும் திறமையாக இருந்தது. அவையாராக போட்ட பெண்ணுக்கு அந்த தமிழ் சரியான உச்சரிப்பு வரவில்லை என்று அந்த அரபு நாட்டிலே அன்று பேசப்பட்டது. ஆனால் என்று உலகமெங்கும் இருக்கும். அடுத்து நான் அபுதாபியில் 10 வருடங்கள் இருந்தேன். தமிழும் திருக்குறளும் சங்க இலக்கியம் இந்த ஆன்லைன் மூலமா வந்துட்டு இருக்கு. ஐயா சொன்னாரு, தமிழ் படிக்கும் போது கண்டிப்பா பள்ளிகள் இருந்தது இந்த நங்கநல்லூர்லயே. இன்னைக்கு உன் பொண்ணு தமிழ் படிக்கலையா ஐயா அப்படி என்று அரபு நாடுகளில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பாரதி சொன்னாரு தமிழ் வெள்ளச்சாரும் தப்பா பேசுவாங்க. இல்லவே இல்லை, அது நமக்கு தெரியும். அவர் என்ன சொன்னார், அந்த கனவு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த இன்னொன்று வந்து என்னன்னா, நமக்கு வந்து நம்ம நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க, எல்லாருமே ஒருத்தர் கணக்கு வந்தா கணக்கு டீச்சர் பிடிக்கும், அறிவியல் வந்து அறிவியல் டீச்சர் பிடிக்கும். ஆனா தமிழ் வந்து அவங்க விளையாட்டு நமக்கு தமிழ் ஆசிரியர்கள் பிடிக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய தோழன் தோழிக்கு அடுத்து நமக்கு ஆசிரியர்கள் வந்து தமிழ் ஆசிரியர்கள் தான். நம்ம மனதை புரிந்து கொண்டு நம்மளை மகிழ்ச்சியாக வைத்தவர்கள். அந்த தமிழ் மூலமாக நான் தமிழ் அவருக்காக நான் ஒரு லேப் டெக்னீஷியனாக இருந்தாலும் தமிழ் படித்தேன். முதுகலையை படிச்சு அங்க போய் நான் இருந்த அரபு நாட்டில் பல தமிழ் சேவையாளர்கள் இருந்தேன். அதே நிறைய நண்பர்களை அடைந்தேன். அந்த நட்பு திரும்ப எங்க ஆசிரியர் வந்து அவர் சேர்த்திருக்கு. ஒரு மகிழ்ச்சியோட ஐயா அவர்கள் வந்து நம்மலாம் ஒரு தொழில் செய்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா ராணுவ வீரரும் தமிழ் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கும் நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர் தான் வாங்க. அவர் இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு தமிழ் சேவையாற்றிக் கொண்டு நமக்காக போரூர்ல இருந்து வந்திருக்கிறாரு. சொல்லுங்க. ஐயாவுக்கு ஏன்னா வந்து எந்த துறையில் இருந்தாலும் தமிழை வளர்க்க இவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆட்டோவில் புத்தகத்தை வச்சுக்கொண்டு யார் வந்தாலும் ஆட்டோ வண்டி ஒரு திருக்குறள் புத்தகம் கொடுக்குறார். சிறந்த ஒரு தொழிலாளியாக இருந்து திருவள்ளுவரையும் திருக்குறளையும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவருடைய செய்யும் பணியானது பொதுமறைக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த மதிப்பாகும். எனவே நீங்கள் எல்லாம் இதை உணர்ந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதுதான் அதே போர்ல குழந்தை சின்னதுல இருந்து நான் வந்து போயிட்டு வந்து சொல்றது திருமூலர் 12 மணி நேரம் செய்தெல்லாம் வந்து கொஞ்சம் உட்காந்து பேசுவாங்க.